இப்போ நம்ம பார்க்க வந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்தில் நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளாட் செம்மையான பிளாட் நம்ம எடுத்திருக்கீங்க. அதுவும் வந்து ஃபுல்லி ரேஞ்சான லொகேஷன் இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலான்னு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஈஸ்ட் தாம்பரம் நியர்பை வந்து அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல வந்து ஒரு ஃபுல்லி ரேஞ்ச் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நான் ஏன்பா இங்கே ஈஸ்ட் தாம்பரத்தில் இங்கே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்க்குறாங்க. ஸோ முதல்ல வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு புது புது அப்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட்லி வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் வந்து அட்வான்டேஜ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூல் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் காஞ்சி வித்யா மந்திர் சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. ஜஸ்ட் 100 மீட்டர்ஸில் தான் காஞ்சி வித்யா மந்திர் நமக்கு ஸ்கூல் அவைலபிள் இருக்குது. இல்லைங்க நான் குழந்தைங்களா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சினா ஐடி இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு பக்கத்துலேயே. இல்லைப்பா நாங்கள் ஒரு வயசானவங்க எப்போ போனால் வாக்கிங் தான் போவோம், இந்த இடம் வந்து ஃபுல்லியாக ஆளுங்களா இருக்காங்க, எனக்கு போகிற ஃபேஸே இல்லையா அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு தான் 3 ஏக்கர் கொண்ட கவர்மெண்ட் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நியர்பை நம்ம எதிர்பார்க்குற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு ஈஸ்ட் தாம்பரம் லேண்டு தான் கேது. ஈஸ்ட் தாம்பரம் துர்கா நகரில் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆலவட்டியம்மன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அதுக்கு பேக் சைடு தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் மனை வந்து பார்த்தீங்கன்னா 49 அடிங்க. இங்கே மனை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங், இன்னும் தெற்கு வாசல் வரும் உங்களுக்கு. நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கிழக்க பார்த்த மாதிரியே வச்சுக்கலாம், ஈஸ்ட் ஃபேஸிங்காகவும் மாற்றி வச்சுக்கலாங்க ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 49 அடி. இதை வந்து நம்ம பிரித்து தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதியாக 23க்கு 63 வந்து பிரித்தும் தருவோங்க. இந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியல் வந்து இங்கே லேண்டே கிடைக்காது. இது வந்ததே வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம் தான் ஓகேங்களா. இது ஆக்சுவலாக நம்ம ஓனர்கிட்ட பிளாட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. நீங்கள் லொக்கேஷன் வந்து பார்த்தாலே பிடிச்சிரும். இது இல்லாமல் உங்களுக்கு நியர்பை சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ஆல்ஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் அவைலபிள் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அவைலபிள், பாரத் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் அவைலபிள் இருக்குது. இது வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடு அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இங்கே வர இந்த தாம்பரம் தெரியும். அப்புறம் ரயில்வே நியர்பை இருக்கு ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்னு மென்ஷன் இல்லாமல் வாட்டர்லாம் ஏரியா நல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் தாம்பரம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஐடி பார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோழிங்கநல்லூர் ஐடி பார்க்கு போகணுமோ சரி, தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு, இன்னைக்கு வேளச்சேரி ஐடி பார்க் அந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோழிங்கநல்லூர் வேளச்சேரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் நியர்பை இருக்கிற ஒரு லொக்கேஷன்ஸாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம பிளாட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் ஷாப்பாக இருக்கட்டும் ஓகேங்களா, சின்ன சின்ன ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது.